அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தளபதி விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசத்தால் சினிமா வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும், ஒருவேளை அவர் தேர்தல் முடிவு கொடுத்து திருப்பி சினிமாவுக்கு வந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை அவர் சந்திப்பாருன்றதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2026 தேர்தல் நோக்கி பயணித்த விஜய் அவரோட அரசியல் வாழ்க்கை தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா விஜய் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இருந்தார். கிட்டத்தட்ட அவரை சுற்றி சொல்லப்பட்டது என்னன்னா, ஷாருக் கானுக்கு அடுத்து விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு சொல்லப்பட்டது. இந்த நேரத்தில் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு மாபெரும் சக்தியாக அது உயர்ந்திருக்கு அப்படின்றத இங்கே நாம் யாருமே மறுக்க முடியாது. அவருக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தேர்தல் முடிவு பொறுத்து தான் நாமளே இங்கே விவாதிக்க முடியும். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு மீண்டும் அவர் சினிமாவுக்கு வந்தால் அவரோட மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ விஜய் அவர்கள் மீண்டும் சினிமாவுக்கு வராரு, அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்னா, இப்போது ஜனநாயகன் படம் இன்டர்நெட்டில் இல்லீகலாக லீக் ஆனதுனால அந்த படம் தேட்டரில் பெரும்பான்மையாக வரவேற்பு பெறாது அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் வல்லுநர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, படத்தை இல்லீகலாகவே நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் ஒன்று தான் இருக்குது. இப்போது ஜனநாயகன் படம் இல்லீகலாக லீக் ஆனதில் ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஜனநாயகன் கண்டிப்பாக மே மாதம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தை கண்டிப்பாக நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்னு விஜயோட தீவிர அபிமானிகள் சொல்லிக்கிட்டு வந்தாலும், இந்த படம் இன்டர்நெட்டில் இல்லீகலாக லீக் ஆனது கண்டிப்பாக படத்தோட வசூலை பாதிக்கும் அப்படின்னு தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போது ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது ஜனநாயகன் படத்தோட நஷ்டத்தை ஈடுகட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அடுத்த படம் விஜய் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே, இப்போ விஜய் அந்த அடுத்த படம் பண்ணுறாரு, அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஓப்பனிங் வருமா அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்காதுன்றதான் இங்கே பலரோட கருத்தாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அரசியல் வாழ்க்கைக்கு விஜய் போனதுக்கப்புறம் அவர் மேலே பல்வேறு விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கலை, அவர் குடும்பத்தை மதிக்கலை, த்ரிஷாவோட கிசுகிசுக்கப்பட்டார், இந்த மாதிரி செய்திகள் அவரோட சுற்றி வந்துக்கிட்டு இருந்ததுனால அவரோட ரசிகர்கள் பலரும் அவர் மேலே நம்பிக்கை இழந்ததா ஒரு செய்திகள் வந்துச்சு. எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஜனநாயகன் படம் கண்டிப்பாக தேட்டரில் தான் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த சமயத்துலையும் அந்த படம் இல்லீகலாக லீக் ஆகி அதையும் இங்கே காலி பண்ணிட்டு அப்படின்னு தான் இங்கே பெரும்பான்மையாக பார்க்கப்படுது. ஓகே, இப்போ விஜய்க்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, அவர் திருப்பியும் சினிமாக்கே வராரு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இப்போது ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு அடுத்த படம் நடிச்சு கொடுக்குறதா அவர் சொல்லியிருக்காரு. இப்போது அந்த படம் அவர் நடிக்க போகிறாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஓப்பனிங் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்ததான் அது எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்காதுன்றதான் இங்கே பலரோட கருத்தாக இருக்குது. ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்காது அப்படின்னா, விஜய் அவர்கள் வெறும் சினிமாவில் மட்டுமே இந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாக இருந்தால் அவரோட சினிமா வாழ்க்கை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காது. பொது வாழ்க்கைக்கும் வந்துட்டார். இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த மாதிரி விமர்சனம் அவர் மேலே வருது. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கும் பிரச்சனை, அவரோட சினிமா வாழ்க்கைக்கும் பிரச்சனை அப்படின்றதான் இங்கே பலரோட கருத்தாக இருக்குது. இது ஒன்று தான் விஜயோட ஃபியூச்சரை தீர்மானிக்குமா அப்படின்றது கிடையாது. இந்த இடப்பட்ட 7-8 மாதங்களில் விஜய் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிட்டார். முக்கியமாக கரூர் விஷயத்தில் அவர் பயந்து ஓடிட்டார், த்ரிஷா விஷயத்தில் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டார், மனைவி கொடுத்த விவாகரத்து வழக்கும் அவருக்கு மென்மேலும் பிரச்சனையை தான் கொடுத்துருக்குது அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது அவரோட அரசியல் வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக வருது, சினிமா வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக வருது. ஆனால் விஜய் ரசிகர்கள்ட்ட இது குறித்து கருத்து கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எப்படி இருந்தாலும் கவலை இல்லைங்க, நாங்கள் எங்கள் தலைவரை நாங்கள் எப்படி இருந்தாலும் ரசிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அப்படின்றது இவ்வளோ காலம் ஒரு 30 வருஷம் சினிமாவில் கோலாச்சினார் பார்த்தீங்களா, அது அவரோட ரசிகர்கள் மட்டும் காரணம் இல்லைங்க, அவருக்கு குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வரைக்கும் அவரை சுற்றி நிறைய அபிமானிகள் உண்டு. அதை நம்ம ரசிகர்கள்னு எடுத்துக்கிட்டதை தாண்டி விஜயை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து தான் அவர் அந்த உயர்வான இடத்துல வச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே அறிஞ்சது தான். இப்போது இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் அவர் மேலே ஏற்படுது. அவர் தங்கள் குடும்பத்தை மதிக்கலை, பெற்றவங்களை மதிக்கலை, கரூர் விஷயத்தில் அவர் தைரியமாக இல்லை, அவர் எல்லாத்துக்குமே ஆளுங்கட்சி தான் குற்றம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வரதுனால இதை ஒரு குடும்பத்தில் இருக்க முதியவரும் கவனிக்கிறாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு அம்மாவும் கவனிக்கிறாங்க. இவரையே நம்ம இவ்வளவு காலம் ரசிச்சோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் சில கருத்துக்கள் வெளியாகிருக்கு. இப்போ இந்த சூழல் தான் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் சிக்கலான ஒரு பிரச்சனையை உண்டாகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில். இது ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு தான் இங்கே சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த வாக்குப்பதிவு விஜய்க்கு தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை போட்டு போஸ்ட்டும் போட்டாலும் முக்கியமான காரணம் எஸ்ஐஆரில் தான் இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. இப்போது இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். மே 4க்கு பிறகு விஜய் அவரோட அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.